ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெப்பர் சிக்கன் செய்ய மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் குருமிளகு. பாத்திரம் நல்லா சூடானதையும் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். 1 நிமிஷம் இது வறுக்கணும். இது கூட ஒரு பட்டை உடைச்சி சேர்த்திக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே கருகாமல் 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ஆறுனதையும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதையும் 1/2 ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதையும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்திக்கல, குருமிளகு சேர்த்திருக்கிற காரமே போதும். பெப்பர் சிக்கன் செய்ய கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தணுன்னா நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். விருப்பம்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயமே பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். பச்சை வாசம் போக 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பரட்டி விடலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நல்லா எண்ணெயில் பரட்டி விடணும். தக்காளி பச்சை வாசம் போகணும். நல்லா மசிஞ்சு வந்துச்சுன்னா பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விடணும். 3/4 கிலோ சிக்கன் சுத்தமாக கழுகி சேர்த்திக்கணும். 3/4 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு மசாலா போட்டோன்னா போதும். நீங்கள் எந்த அளவு சிக்கன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடி ரெடி பண்ணிக்கோங்க. மசாலாவில் நல்லா சிக்கனை பரட்டி விடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றலை, சிக்கனில் இருக்கிற தண்ணியே விட்டு நல்லா வெந்து வரும். அதனால் கறி வேகிறதுக்கு இந்த தண்ணி பத்தாது. 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது நல்லா வேகணும். பத்து நிமிஷம் மீடியமில் வெந்திருக்கு பாருங்கள். 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி சேர்த்திக்கலாம். பொடி சேர்த்துனதையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். மசாலா பொடியும் வேகணும். அதுக்கு இந்த டைமில் சேர்த்துனோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில். மசாலா பொடியெல்லாம் வெந்து நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும்.
நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன். செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை சேர்த்திக்கலாம். ரச சாதம், சாம்பார், பிரியாணி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.